இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாராயண கலைக்கூடம். இன்றைக்கி நம்மளோட மதுரை ஸ்பெஷலான அடுத்த ஐட்டம் என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய மலைப்பூண்டு, அது தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி, அது வந்து புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 10லேருந்து 15 பீசஸ் சுண்ட வத்தல், அதை எடுத்து வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு, 1 டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 பெரிய டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய். இது வந்து பொரிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் குழம்பு செய்கிறதுக்கும் தேவைப்படும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இது வந்து நாங்கள் தனியாத்தூள் தனியாகவும் மிளகாத்தூள் தனியாகவும் தான் அரைச்சி வச்சுருப்போம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுருந்தாங்கன்னா 1.5 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கோம். கடாய் நல்லா கொஞ்சம் சூடானதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுறணும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் அதில் கடுகுளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம், இது 3த்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஓரளவு நல்லா பொரிஞ்சதும் சுண்ட வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து சுண்ட வத்தல் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1 மினிட் விட்டுட்டு நல்லா அதை நல்லா ஒரு கொஞ்சம் வறுத்த உடனே 1 மினிட் விட்டுட்டு பூண்டு சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. அது ஒரு நல்ல வாசம் வரும். அந்த வாசம் வரும்போது அந்த பொடியெல்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து எல்லா பொடியும் சேர்க்க போகிறேன். தனியா பொடி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கிளறி விட்டுறணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும் அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட புளி கரைச்சலை இதில் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து புளி கரைச்சல் சேர்க்க போகிறேன். அதில் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ குழம்பு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அது இன்னும் திக்காகும். அதனால் நம்ம வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இதை இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்பப்போ கிளறி விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம்னா குழம்பு நல்லா திக்காகி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை விட்டுறணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுருக்கேன்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுருக்கேன். இப்போ வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட போகிறேன். அது வந்து நடுவில் ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு நடுவில் எடுத்து கிளறி விட்டுட்டு திரும்ப கொதிக்க விட்டுறணும். இதில் வந்து இன்னொரு ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், யாருக்கு பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னா ½ டேபிள் ஸ்பூன் வெல்லம். அந்த ½ டேபிள் ஸ்பூன் வெல்லம் வந்து குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் தூக்கி கொடுக்கும். ஸோ அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம மூடி வச்சு இன்னொரு 5 to 7 மினிட்ஸ் விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அந்த ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்த்துடலாம். அதுதான் வெல்லம். சில பேருக்கு பிடிக்காது அதை சேர்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பிடிக்கலைன்னா அதை சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல குழம்புலாம் வந்திருக்கு இந்த அளவுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நமக்கு தேவையான ½ டேபிள் ஸ்பூன் தான் வெல்லம் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி இன்னொரு 3-4 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப குயிக்கான ரெசிபி இது. இதில் வந்து ஆல்டர்னேட் பார்த்திங்கன்னா சில பேர் வெங்காயமும் சேர்ப்பாங்க. அது வேறு ஸ்டைலு, இது வேறு ஸ்டைல். இன்னொரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் நம்ம கொதிக்க விட்டால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 to 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பார்த்திங்கன்னா திக்காகிடுச்சு நம்ம குழம்பு, ரொம்ப சூப்பராக ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் குழம்பு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டெலிஷியஸான டேஸ்டியான ஒரு பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இன்னொரு மதுரை ஸ்பெஷல் ஐட்டம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் சாப்பிடலாம். இந்த குழம்பு பார்க்குறதுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் 1 ஸ்பூன் அளவுக்கே போகும். நான் ஒரு ஸ்பேச்சுலா ரைஸ், அதாவது ஒரு அன்னக்கரண்டி சாதத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கே போகும். அந்தளவு இருந்தாலே நம்ம சாதத்தை கிளறிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து மதுரையில் இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம். இதில் வேரியேஷன்ஸும் இருக்குது. வெங்காயம் போட்டு பண்ணலாம், அது வேறு ஒரு ஸ்டைல். இந்த குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களோட பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.